بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقول نبينا صلى الله عليه وسلم: யஸ்ஸிரு, இலகுவாக்குங்கள், வலா துஅஸ்ஸிரு, மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதீர்கள், வபஷ்ஷிரு, மக்களுக்கு நல்லவற்றை எடுத்துரையுங்கள், வலா துனஃபிரு, மக்களை வெருண்டோடுமாறு செய்யாதீர்கள் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்மொழியை சொன்ன வண்ணம் எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இறைவனுடைய மகத்தான கிருபையினால் நாம் துல்ஹஜ் மாதத்தை அடைந்து இன்னும் ஒரு சில தினங்களிலே அரஃபாவினுடைய நோன்பையும் அடைந்து பின்பு ஹஜ் பெருநாளை அடையவிருக்கிறோம். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தை நாம் அடையக்கூடிய நேரத்திலே பெரும்பான்மையாக நம்முடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும் என்றால், முதன்மையாக நமக்கு நினைவுக்கு வருவது துல்ஹஜ் மாதம் பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னாலே நமக்கு ஹஜ் பெருநாள் என்ன செய்யும், நினைவுக்கு வரும். அது மாதிரி அரஃபாவினுடைய நோன்பு என்ன செய்யும், நமக்கு நினைவுக்கு வரும். ஹஜ்ஜுக்கு செல்பவராக இருந்தால் அது குறித்த நினைவடைகள் அவருக்கு என்ன செய்யும், இருக்கும். அதை தாண்டி ஒருவர் குர்பானி கொடுப்பவராக இருக்கார் என்று சொன்னால், நாம குர்பானி பிராணிய அறுக்கக்கூடிய நேரம் வரைக்கும் நாம முடிகளை வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது என்று என்ன செய்வாரு, பேணுதலாக இருப்பார். இதை தாண்டி இந்த மாதத்துல நாம பேணக்கூடிய ஒழுக்கங்களை பற்றி இன்றைக்கு சமுதாயத்து மக்கள் பெருவாரியாக தெரிந்து வைத்திருக்கிறார்களா, அல்லது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுடைய மகத்துவத்தை, சிறப்பை அறிந்து வைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் வெகு சில மக்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் அதை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். தெரிந்தவர்கள் கூட இந்த மாதத்திலே என்னென்ன ஒழுங்குகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறதோ நம்ம கடைபிடிக்கணும். இந்த மாதத்திற்கு என்று சில ஒழுக்கங்கள் இருக்குது. எப்படி ரமலானுடைய மாதத்தை நாம் அடையக்கூடிய நேரத்திலே அந்த ரமலானில் சில ஒழுக்கங்களை நாம் பேணுகிறோமோ, அல்லாஹ் நோன்பு குறித்து சொல்லும் போது நோன்புல எப்படி இருக்கணும்னு நமக்கு சொல்லுவான். இந்த ரமலான் மாதத்துல நாம எப்படி அந்த நாட்களை கிடைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி எப்படி நாம அதுல சில ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறோமோ, அது மாதிரி துல்ஹஜ் மாதத்திற்கென்றே பல சிறப்புகள் இருப்பதை நாம பார்க்கலாம். முதலாவதாக சூரா தௌபா 9வது அத்தியாயத்துல
அல்லாஹ் பேசுகிறான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே மாதம் என்பது இஸ்னா அஷர ஷஹரன், 12 மாதங்களாகும். ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானத்தையும் பூமியையும் இறைவன் படைத்த நாளிலிருந்து என்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறானோ அவன் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே மாதம் என்பது 12 அப்படின்றது அல்லாஹ் சொல்றான். மின்ஹா அர்பாத்துன் ஹுருமுன், அதிலே 4 மாதங்கள் புனிதமான மாதம். இந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஆக்குகிறான்? ஹுருமுன், புனிதமான மாதங்களாக ஆக்குகிறான். அது என்னென்ன மாதங்கள்? துல்கஅதா, துல்ஹஜ்ஜி, ரஜப், முஹர்ரம், இந்த 4 மாதங்களும் நமக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 4ஐயும் சிறப்பு படுத்தி நமக்கு சொல்லி இருப்பதை நாம பார்க்கலாம். புனிதமிக்க மாதங்கள். அப்ப இந்த மாதங்கள்ல நாம அந்த குறிப்பிட்ட இறைவன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் தான் துல்ஹஜ்ஜினுடைய மாதம். இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது நாம பார்க்கலாம். அஹ்மத் என்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் ஐயாமின் அஅலமு இன்தல்லாஹி வலா அஹப்ப இலைஹி மினல் அமலி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர், அதாவது அல்லாஹ்விடத்திலே மிக மகத்துவமான நாள்களாக இன்னும் வலா அஹப்ப இலைஹி மினல் அமலி ஃபீஹின்ன, அந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே விருப்பமுள்ள அமல்களாக எந்த நாட்கள் இருக்கிறது தெரியுமா? மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப துல்ஹஜ் மாச பிறையை நாம் அடைந்து கடந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த 10 நாளும் அல்லாஹ்விடத்திலே மகத்துவமானதாக, அந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமல் அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்குரிய நேசத்திற்குரிய அமலாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சொல்லிவிட்டு கூடுதலாக சொல்கிறார்கள், ஃபஅக்திரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல், இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக தஹ்லீல் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். இது ஒரு ஒழுங்குங்க. இப்ப நம்ம துல்ஹஜ் மாசத்தை அடைஞ்சிட்டோம் இல்லையா, அதாவது எதுவெல்லாம் சுன்னாவோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்களோ அந்த சுன்னா எந்த ஒன்றாக இருந்தாலும், அது எவ்வளவு ரொம்ப அற்பமான ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? அலட்சியத்தோடு இருந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களும் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அந்த நாட்களை நீங்கள் அடையக்கூடிய நேரத்திலே ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு மகத்துவம் இருக்கிறது. எனவே இந்த நாட்களை நீங்கள் அடைந்தால் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். 10 நாள் என்ன செய்யணும்? மைக்கு போட்டு சத்தம் போட்டு தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். இன்னைக்கு மாற்று கொள்கையில் உள்ள பள்ளிவாசல்கள் என்ன செய்வாங்க? துல்ஹஜ் பிறையை பார்த்த உடனே என்ன செய்வாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான இந்த திக்ருகளை பொறுத்தளவுக்கு இப்படி நாம ஒண்ணு கூடி இப்படி சொல்லக்கூடாதே ஒழிய, மாறாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அதிகமாக தஹ்லீல் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். நம்ம சொல்லணும். இந்த 10 நாட்கள் என்ன செய்யணும்? மற்ற நாட்களே நாம சொல்லணும், இந்த திக்ரை சொல்லணும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள், இந்த நாளில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், ஒ தக்பீர், தக்பீரை சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். நம்ம நினைவுக்கு வரணும், ஒவ்வொரு நேரம் பள்ளிவாசலுக்கு நாம தொலை வரக்கூடிய நேரத்துல அல்லது இன்ன பிற நேரங்கள்ல நாம் அந்த மைக்கு போட்டு கூகுன்னு எல்லாரும் சேர்ந்துதான் சொல்லக்கூடாதே ஒழிய, சில பேர் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க.
நாம தக்பீர் சொல்லக்கூடிய நேரத்துல அல்லது தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல கண்ணோட்டம் எப்படி இருக்குது? அதான் பிதஅத். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் மாற்று கொள்கையில் உள்ளவங்க சொல்றது பிதஅத் இப்படின்ற கண்ணோட்டம் இருக்குது. அப்படி கிடையாது. நாம எதை கூடாது என்று சொல்கிறோம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம தனிப்பட்ட முறையில் நாம சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், தனிப்பட்ட முறையில் நாம சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர் வ தஹ்மீத், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அப்ப இந்த நாட்கள்ல சுப்ஹானல்லாஹ் அதிகமா சொல்லணும், அல்லாஹு அக்பர் அதிகமா சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தஹ்லீல நாம அதிகமா சொல்லணும். இதை நம்ம கவனமா இந்த மாசத்துல கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒழுங்காக நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த 10 நாட்கள்ல குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த 10 நாட்களையுமே ஏனைய நாட்களை விட மகத்துவமான நாட்களாக, ஏனைய நாட்களை விட அல்லாஹ்விடத்தில் விருப்பத்திற்குரிய ஒரு நாளாக சொல்லிவிட்டார்கள். அதிலேயும் குறிப்பாக அரஃபாவினுடைய நாள், மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஆஜிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அரஃபா பெருவழியில ஒன்று குழும்புகிறார்களே, அப்படி ஒன்று குழும்பக்கூடிய அந்த நாள் என்பது எவ்வளவு மகத்துவமான ஒரு நாள் தெரியுமா? அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு கடமையாக்கிய இந்த ஹஜ் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கடமையை இறைவனுக்காக செய்வதற்காக ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் புறப்பட்டு சென்றிருப்பார்களே, எல்லோரும் ஒன்று குழும்பக்கூடிய இடம் அரஃபாவினுடைய அந்த மைதானம். ஒன்று கூடி இருப்பார்கள். அந்த நாளினுடைய மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹீஹ் முஸ்லிமில் நாம பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, மாமின் யௌமின் அக்ஸர மின் ஐ யூதிகல்லாஹு ஃபீஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாளாக மின் யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. அந்த நாளிலே இறைவன் அநேகமான நபர்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து, அவர்கள் செய்த தவறிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாளாக, அவர்களுக்கு பாவ மீட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த அரஃபாவினுடைய தினம் இருக்கிறது. அப்படிதானே? லட்சோப மக்கள் அங்க குழும்புவாங்களா இல்லையா? அவங்க செஞ்ச அந்த தவறுக்காக, பாவத்திற்காக, அல்லது அறிந்தோ அறியாமல் அவங்க செஞ்ச அந்த பாவத்திற்காக அங்கே வந்து நின்று அரஃபாவினுடைய பெருவழியில நின்று கொண்டு ஹஜ்ஜினுடைய கிரியைகளை முடித்துக் கொண்டு அங்கே அல்லாஹ்விடத்தில் பாவ மீட்சியை கேட்பார்கள் அல்லவா? அந்த நாளினுடைய மகத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த நாளில் அநேக மாணவர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து என்ன செய்யறான்? விடுதலை செய்கிறான் அப்படின்றத சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னஹு லயதுனு, இறைவன் அந்த அரஃபாவினுடைய நாளிலே மிக நெருக்கமாக மக்களிடத்தில் வருகிறான். நெருக்கமாக வருகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் மிக நெருக்கமாக வருகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மிக நெருக்கமாக வந்து இறைவன் சொல்கிறான், சும்ம யுபாகி பிஹிமுல் மலாயிகா, மலக்குகளிடத்திலே அந்த அரஃபா பெருவழியிலே கூடியிருக்கிறார்களே, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லி அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அந்த திக்ருகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு படைத்தவனை நெருங்குகிறார்களே, அப்படிப்பட்ட மகத்துவமான அந்த நாளிலே இறைவன் சொல்வான், அரஃபா பெருவழியிலே லட்சோப லட்ச மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இறைவன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லுவான். ஒவ்வொரு இன்னைக்கு நமக்கு அதை பார்க்கக்கூடிய வசதி இருக்குங்க. ஒரு நேரத்துல அந்த மாதிரி வசதி இல்லை, நம்ம போனாதான் பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கும் நாம டிவி சேனல்கள்ல சவுதியில என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு லைவ் பண்றாங்க இல்லையா? பாருங்க, துல்ஹஜ் மாசம் தொடங்கிட்டு மக்கள்லாம் எப்படி தவாஃப் பண்றாங்க. அந்த சேனலை ஓபன் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல அங்க ஓதப்படக்கூடிய அந்த சூறாக்கள், அங்க நடக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய அந்த கிரியைகள், மக்கள் வந்து எவ்வளவு லட்சோப லட்ச மக்கள் அங்கே குழும்பிக் கொண்டு படைத்தவனுடைய நன்மை எதிர்பார்த்து அங்கே ஒன்று குழும்பி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படியாவது நம்ம அங்க போகணுமே. அந்த திக்ரை நாம கேட்கும் பொழுதுங்க, ஒவ்வொரு நேரமும் ஹஜ்ஜி துல்ஹஜ் மாசம் வரக்கூடிய நேரத்துல மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் இந்த வாசகங்கள் ஒலிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய உள்ளத்திலே இணை புரியாத ஒரு ஆனந்தம் ஏற்படும். பார்த்திருக்கீங்களா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத என்கிற அந்த திக்ரை நம்முடைய காதுகளில் வந்து ஒலிக்கக்கூடிய நேரத்திலே நம்மையே அறியாமல் அந்த காபத்துல்லாவிற்கு சென்ற ஒரு நினைவலைகள் நமக்கு ஏற்படுகிறதா இல்லையா? அப்ப அங்க போனா அப்படி இருக்கும். அந்த அரஃபாவினுடைய நாளே ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று குழும்பி இருப்பார்களே,
அந்த நாளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ இன்னஹு லயதுனு, அந்த நாளிலே இறைவன் மிக நெருக்கமாக வருகிறான். வந்து சொல்கிறான், சும்ம யுபாகி பிஹிமுல் மலாயிகா, மலக்குகளிடத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான், ஃபயகூலு மா அராத ஹாஉலாயி, இதோ இந்த அடியார்கள் எதற்காக இங்கே உண்டு குழும்பி இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? இல்ல கேட்பானா, எல்லாம் எதுக்காண்டி வந்திருக்கிறாங்க? அவர்களுக்கு பாவ மீட்சி கிடைக்கணும், அல்லாஹ் கடமையாக்கிய இந்த ஹஜ் என்கிற கடமையை நாம நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் வந்திருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்யறானா, மலக்குகளை கூப்பிட்டு பாருங்க, என்னுடைய அடியார்களை பாருங்கள், மா அராத ஹாஉலாயி, இவர்களின் என்ன ஓட்டம் என்ன என்று அல்லாஹ் கேட்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு நாள் தான் அரஃபாவினுடைய நாள். சும்மா சாதாரணமான ஒரு நாள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவினுடைய நாளுக்கு இப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால தான் அந்த நாள்ல நாம நோக்கக்கூடிய நோன்பு இருக்கு இல்லையா, அதற்குண்டான நோன்புக்கு தனி சிறப்பு. அரஃபாவினுடைய ஹாஜிகள் என்ன செய்ய முடியாது, அங்க உள்ள ஹாஜிகள் அது அவங்க நோக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடையாது. மற்றவர்கள் என்ன செய்யலாம், இந்த அரஃபா நாள்ல நம்ம நோன்பு நோக்கலாம். என்ன நோன்பு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை குறித்து சொல்லும் பொழுது, அபூ கத்தாதா அல் ஹாரிஸ் இப்னு ரபியா என்கிற நபி தோழர் அறிவிக்கிறாங்க, சியாமு யோமி அரஃபா, அரஃபாவினுடைய நாளில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு, துல்ஹஜ் பிறை 9வது நாள் நாம் நோக்கக்கூடிய நோன்பு. இன்ஷா அல்லாஹ் நம்ம நோக்கணும். அந்த துல்ஹஜ் பிறை 9வது நாள் நாம் நோக்கக்கூடிய அந்த நோன்பு என்பது, இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அயுகஃபிர ஸனத்தல்லதி பஅதஹு வஸனத்தல்லதி கப்லஹு, அல்லாஹ் அந்த நாளுக்கு முந்தைய நாட்களுக்கு உண்டான அந்த பாவத்தையும் இனி வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும், ஒரு வருஷம் முன்னால ஒரு வருஷம் பின்னால நம்ம அரஃபாவினுடைய நோன்பு நோட்டோம்னா, அந்த நோன்பை நோற்ற ஒரு வருடத்திற்கு முன்பு உள்ள சின்ன சின்ன பாவங்களையும், இனி வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய சின்ன சின்ன பாவங்களையும், மனுஷன் தானே, நம்ம அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு விதத்துல வக்து தொழுகையை தாமதமா தொழுதுறலால தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி சின்ன சின்ன தவறுகள், பெரும்பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது, சின்ன சின்ன தவறுகளை பாவங்களை நாம செய்யலாம். அந்த தவறுகளுக்கு பாவங்களுக்கு அல்லாஹ் பாவமீட்சியை கொடுக்காமல் ஒரு காலம் நம்மால் சோனம் செல்ல முடியாது. அப்படிதானே? நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவம் இருக்குல்லங்க, அந்த பாவத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், முதல்ல மன்னிப்பு கொடுக்கணும். ஒருவேளை மன்னிப்பு கொடுக்கலன்னு சொன்னா இறைவனிடத்திலே தண்டனையை பெற்று விட்டுதான் எங்க போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படின்ற பொழுது ஒவ்வொரு நேரமும் துடிப்பாக நாம பாவ மீட்சி கேட்கணும். அதுலயும் குறிப்பா இந்த அரஃபாவினுடைய நாளினுடைய மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதரவங்க புரிய வைக்கிறதுக்காக நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த நாள்ல நாம நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு ஒரு வருடத்திற்கு முந்தைய வருடத்தினுடைய பாவமும் இனி வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய சின்ன சின்ன பாவங்களுக்கு உண்டான பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த அரஃபாவினுடைய நோன்பை சொல்லி இருக்கிறார்கள். அதையும் நம்ம என்ன செய்யணும், கவனமாக நாம நோட்டுக் கொள்ள வேண்டும். அப்ப இவ்வளவு சிறப்புகள் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளினுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு சொன்னா, கடைசியாக இறக்கப்பட்ட வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதலும் கடைசியுமான ஹஜ் செய்தார்களே, அந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளை மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களே, அந்த வேளையிலே இந்த மார்க்கத்திலே கடைசியாக அருளப்படுகிற வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தோடு உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் அருளை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன், வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக உங்களுக்கு நான் பொருந்திக் கொண்டேன். இதுக்கு மேல இதுல எந்த கூடுதலோ குறைவோ கிடையாது அப்படின்றது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக இறுதி வசனமாக அருளப்படுகிறது. இந்த வசனம் குறித்து ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பேசும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு நிலைகள், இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்க மகத்துவமாக, பெரிய அளவுக்கு மகத்துவமாக அந்த நாட்களை நாங்க கொண்டாடிப்போம் அப்படின்னு சொல்லும் போது உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பது எங்களுக்கு தெரியும், அது எவ்வளவு மகத்துவமான நாள் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்றத
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பதிலாக சொல்வார்கள். அந்த தினத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஆற்றிய அந்த உரை, அரஃபாவினுடைய நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான உரையை நிகழ்த்தினார்கள். அந்த நாளினுடைய புனிதத்தை ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு செய்தியை மக்களிடத்தில் சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க. ஹத்தமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் நஹர், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அரஃபாவினுடைய நாளிலே எங்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். அப்பொழுது கேட்கிறார்கள், ததுரூன ஐய யௌமின் ஹாதா, மக்களே இது எப்படிப்பட்ட நாள் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல எந்த நாள்ல மக்கள்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறாங்கன்னு தெரியும். ரொம்ப நாளுக்கு பிறகு மக்காவுல காபாவுல ஹஜ் செய்ய வந்திருக்கிறாங்க. ஹஜ் செய்ய வந்திருக்கிறாங்க. அரஃபாவினுடைய பெருவழியிலே ஒன்று குழும்பி இருக்கிறார்கள். மக்களுக்கு எல்லாம் தெரியாம கிடையாது. வந்த ஊர் எந்த ஊருன்னு தெரியும், இடம் எந்த இடம்னு தெரியும், இருக்கிற நாள் எந்த நாள்னு தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க, இது எப்படிப்பட்ட நாள் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்கிறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இதுக்கு வேற எதுவும் பேரை வைக்க போறாங்களோ, இது அரஃபாவினுடைய நாள் தான். ரசூலுல்லாஹ் இந்த கேள்வி கேட்கிறாங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு புதுசா ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் தான் தெரியும் என்று சொல்கிறார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது யௌமுன் ஹராம், இது புனிதமிக்க ஒரு நாள் அப்படின்றது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அலைஸ யௌமுன் நஹர், இது நஹருடைய அரஃபாவினுடைய நாள் இல்லையா? குல்னா பலா, ஆமா அல்லாஹ்வுடைய தூதர்களே இது நஹருடைய நாள் தான். ஐயு ஷஹரின் ஹாதா, இது எப்படிப்பட்ட மாதம் என்று கேட்கிறார்கள். மக்கள் அப்படி திணறி போய் நிக்கிறாங்க. வேற எதுவும் ரசூலுல்லாஹ் பேரை சொல்ல போறாங்களோ? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது புனிதமிக்க மாதம் இல்லையா, துல்ஹஜ்ஜினுடைய மாதம் இல்லையா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதர்களே என்று மக்கள் பதில் சொல்கிறார்கள். இது எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு கேட்கிறாங்க. மக்கள்லாம் என்ன இப்ப ரசூலுல்லாஹ் புதுசா எதுவும் பேரை வைக்க போறாங்களா ஊருக்கு? இது புனிதமிக்க ஊர் இல்லையா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, எனவே மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் அலைக்கும் ஹராம். அந்த நாளிலே அரஃபாவினுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், மக்களே புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய செல்வமும் உங்களுடைய மானமும் உங்களுக்கு மத்தியிலே அலைக்கும் ஹராமும், உங்களுக்கு மத்தியிலே புனிதமாக்கப்பட்டுள்ளது. கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இதோ இந்த அரஃபாவினுடைய நாள் உங்களுக்கு எப்படி புனிதமோ, ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இதோ இந்த மாதம் எப்படி உங்களுக்கு புனிதமோ, ஃபீ பலதிக்கும் ஹாதா, இதோ இந்த ஊர் எப்படி உங்களுக்கு புனிதமோ, அதுபோல் புனிதம் உங்களுடைய இரத்தமும் உங்களுடைய செல்வமும். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சண்டையிட்டுக் கொள்வது, உங்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக அபகரிப்பு என்பது காபத்துல்லாவின் மீது கடப்பாறை இறக்குவதற்கு சமானம். புனிதமிக்க நகரங்களிலே போர் களங்களை செய்வதற்கு சமானம் அப்படின்றது அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, புரிய வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு நாள் தான் இந்த அரஃபாவினுடைய நாள். அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமா தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இறைவன் இந்த நாளிலே ஏராளமான நபர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பதாக விடுவிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு சொல்றாங்க. இதை புரிந்து கொண்டு இந்த நாளினுடைய மகத்துவத்தை அறிந்து நாம் என்ன செய்யணும், செயல்படணும். அதே மாதிரி நாம பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சொல்றாங்க, இது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நாம புகாரில 969வது செய்தியாக பார்க்கலாம், மாமின் யௌமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஆதிஹில் அய்யாமில் அஷர். அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்திற்குரிய நாளாக இந்த 10 நாள் இருக்கிறது அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்வதை விடவுமா இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறப்பானது அப்படின்னு கேட்கிறாங்க. கேள்வி அழகான கேள்வி. இந்த 10 நாள் மகத்துவம் அல்லாஹ்விடத்துல ரொம்ப விருப்பத்திற்குரிய ஒரு நாள் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல விருப்பத்திற்குரிய நாள் என்றால் ஜிகாதை விடவுமா, அல்லாஹ்வுடைய பாதையில இறங்கி ஜிகாது செய்யறாங்கல்ல, அந்த ஜிகாதை விடவுமா சிறந்தது என்று கேட்கும் பொழுது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வலல் ஜிகாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை நீங்கள் யுத்தம் செய்வதை விட இந்த 10 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமல் சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்டர் சொல்ல வைக்கிறாங்க. இல்லா ரஜுலுன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி மின் தாலிக பிஷையின், ஒருவனை தவிர யார் ஷஹீதாக்கப்படுகிறானே, யுத்த
களத்திற்கு சென்று விட்டு தன்னுடைய உடைமையை தன்னுடைய உயிரை கொண்டு சென்றவன் அவன் திரும்ப வீட்டிற்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே வர முடியாமல் இறந்து போகிறானே அல்லது உடைமை இழந்து போகிறானே இவனை தவிர அப்ப ஷஹீதனுடைய அந்தஸ்து தான் கிடைக்காது. அதை விடதான் சிறப்பானது இல்லை. ஆனால் எதை விட சிறப்பானதுங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஜிஹாதை விட அல்லாஹ்வுடைய பாதையில இறங்கி யுத்த களத்திலே ஈடுபடக்கூடிய ஜிஹாதை விட எது சிறந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறப்பானது. அப்படிலாம் நம்ம யோசிச்சு வச்சிருக்கோமா சொல்லுங்க? இந்த 10 நாளை துல்ஹஜ் மாசத்தை அடையக்கூடிய நேரத்தில் வெறுமனே நாம குர்பானியுடைய கிரியை கவனிக்கணும், நாம குர்பானி கொடுக்கணும், ஹஜ் செய்யறாங்களா அதை பார்க்கணும், ஹஜ்ஜுக்கு போறாங்களா அவங்களை வழி அந்த மாதிரி இந்த மாதிரியான சிந்தனை தான் இருக்கிறதே ஒழிய ஜிஹாதை விட நாம் செய்யக்கூடிய இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஜிஹாதை விடவும் சிறந்தது என்று சொன்னால் அந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் நோன்புகள் எல்லாம் இதை விட சிறந்தது அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்னும் விளக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால் ஜிஹாதுக்கு நிகராக எந்த ஒரு வணக்கத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதே கிடையாது. எவ்வளவோ வணக்கங்கள் இருக்கிறது, அதற்குண்டான சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஜிஹாதிற்கு நிகராக அல்லாஹ்வுடைய பாதையில யுத்த களத்திற்கு செல்லக்கூடிய ஜிஹாதிற்கு நிகராக எந்த அமலையும் ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. நம்ம பார்க்கலாம், புகாரியில 2785வது ஹதீஸ், ஜா ரஜுலுன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், ஃபகால துல்லனி அலா அமலின் யஅதிலுல் ஜிஹாத், அல்லாஹ்வின் நபியே எனக்கு ஜிஹாது செஞ்ச மாதிரி நன்மை வேணும். ஜிஹாது இல்லாத நேரம், யுத்த களங்கள் இல்லாத நேரத்துல ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே ஜிஹாதுக்கு நிகரான ஒரு நன்மை எனக்கு சொல்லித்தாங்க, ஏன்னா அது மகத்துவமான ஒரு நன்மை, அந்த நன்மைக்கு நிகரான ஏதாவது ஒரு அமல் இருக்குதா அப்படி கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, லா அஜிதுஹு, அப்படி எதையுமே நான் பார்க்கலையப்பா, ஜிஹாதுக்கு நிகராக எந்த ஒரு அமலையும் நான் பார்க்கவில்லையே. கால ஹல் தஸ்ததிஉ இதா ஹரஜல் முஜாஹிது, ஒருவேளை உனக்கு ஒருவேளை ஜிஹாத் அளவுக்கு உண்டான நன்மை உனக்கு கிடைக்கணும் நீ ஆசைப்படுறனா, ஒருவன் யுத்த களத்திற்கு செல்கிறான், அவன் செல்லக்கூடிய வேளையிலே அன் ததுகுல மஸ்ஜிதக்க, நீ உன் அருகில் உள்ள பள்ளிவாசலுக்கு செல்கிறாய், ஃபதகூம வலா தஃப்தர், நீ இடைவிடாமல் தொழுது கொண்டே இருக்கிறாய். ஜிஹாதுக்கு போறாமல ஒரு யுத்த களத்திற்கு போய்விட்டு வருவதாக இருந்தால் ஒரு நாள் எடுக்கலாம், அப்படிதானே? சில நேரங்களில் 2 நாள் எடுக்கலாம், 3 நாள் எடுக்கலாம். ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்த யுத்தம், அப்படி யுத்த களத்திற்கு ஒரு முஜாஹித் ஒரு போர்க்களத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவன் சென்று விட்டால் அந்த நேரத்தில் நீ அவன் போன நேரம், அவன் போயிட்டு வரக்கூடிய நேரம் வரைக்கும் நீ பள்ளிவாசலுக்கு போய் விடாம தொழுதுகிட்டே இருக்க நினைப்பியா? இன்னைக்கு சாதாரணமா ஃபஜர் ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட தொலை வச்சாலே நமக்கு முடியல, அப்படிதானே? ஒரு 10 நிமிஷத்தை தாண்டி ஆலிம்சா ஒரு 12 நிமிஷம் 13 நிமிஷம் தொலை வச்சுட்டாருன்னா ஆலிம்சா சரியில்லை, நல்லதா இருந்துகிட்டு இருந்தாரு, அவர் நீங்க மாத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன் கொடுமைப்படுத்துறாரு? ஏன் ஃபஜருக்கு 13 நிமிஷம் நிக்க வைக்கிறாரு? இப்படி நடந்திருக்கு சில ஊர்கள்ல. ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட இமாம தொலை வச்சுட்டாருன்னு வச்சுக்கல, ஏதோ பெரிய அளவுக்கு கடவுளுக்கு செஞ்ச பெரிய பாரதூரமான குற்றம் மாதிரி என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. நீ ஒரு முஜாஹித் யுத்த களத்துக்கு செல்லக்கூடிய ஒருவன் அவன் சென்று விட்டு திரும்பக்கூடிய நேரம் வரைக்கும் பள்ளிவாசலுக்கு சென்று ஃபதகூம், நீ தொழுது கொண்டே இருக்கிறாய், தொழுகையை விடாமல் தொழுகிறாய். அங்க இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ தஸூம வலா துஃப்திர், அந்த நாட்களிலே அவன் எந்த நேரங்களிலே யுத்த களத்திலே ஈடுபடுகிறானோ அந்த நாட்கள் முழுவதுமாக நீ நோன்பு நோட்டுக்கொண்டே இப்படி இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல களத்துக்கு போனாங்கன்னா 3 4 நாள் 5 நாள் கூட எடுக்கும். அப்படி இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படி யாரால இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, மையஸ்தி உதாலிக்கு யாரால் முடியும் என்று கேட்கும் பொழுது, இன்ன ஃபரஸல் முஜாஹித, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யக்கூடிய ஒரு போர்க்களத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு முஜாஹிதினுடைய குதிரை கட்டி வச்சிருப்பாம்ல, அந்த குதிரையை கட்டி வச்சிருக்கக்கூடிய நேரத்துல அந்த குதிரை கிளம்புவதற்கு முன்பாக 4 துள்ளு துள்ளுதுன்னு வச்சுங்களேன், தன் கால் குழம்பை கொண்டு 4 துள்ளு துள்ளுதுன்னு சொன்னா அது துள்ளக்கூடிய ஒவ்வொரு துள்ளலுக்கும் கூட நன்மை பதிவு செய்யப்படும். அவ்வளவு மகத்துவமான நன்மை இது இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு நன்மையுமே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி இருக்கிறார்களே, அந்த நன்மைக்கு ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஜிஹாதை விடவும்
இந்த துல்ஹஜ் மாசத்துல நாம செய்யக்கூடிய 10 நாட்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல விருப்பமானது, அல்லாஹ்விடத்துல நமக்கு நெருக்கத்திற்குரிய அமலாக இருக்கிறது. எனவே அந்த நாளினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த வருடத்திலிருந்து இனி வரக்கூடிய வருடமும் இந்த 10 நாள் என்ன செய்யணும், நம்ம இனி நமக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்களையும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும் அவ்வளவு மகத்துவமான நன்மைகள் நமக்கு பெற்று தரும். அந்த நாள்ல இடையில கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சில நோன்புகளை நாம வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி அரஃபாவினுடைய நோன்பையும் நாம வைத்துக் கொள்ளலாம். அந்த நாட்களிலே தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லணும், தக்பீர் அல்லாஹு அக்பர் அதிகமாக சொல்லணும். இன்னைக்கு ஜும்மால இருந்து என்ன செஞ்சிருங்க, ஆரம்பிச்சிருங்க. தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா வீட்டுல இருக்கும் பொழுது, வேலையில இருக்கும் பொழுது, மற்ற நேரங்களில் சொல்லக்கூடாதுங்கிறது மாதிரி புரிஞ்சிடக்கூடாது. ஏனைய நேரங்கள்ல நம்ம சொல்றது வேற, அல்லாஹ்வுடைய தூதரவங்க குறிப்பிட்டு இந்த நாட்கள்ல நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதை புரிந்து கொண்டு இந்த நாட்கள்ல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்னென்ன ஒழுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த ஒழுக்கங்களை பேணி ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக, ஜிகாதை விட நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லியிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாளிப்பான் என்ற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஜமாத் சார்பாக, திருவிதாங்கோடு கிளை சார்பாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் பெண்களுக்கு மார்க்க கல்வி போய் சேர வேண்டும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல மார்க்க சட்டங்களை அவங்க தெரிந்து ஒரு ஆலிமாக்களாக உருவாக வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய ஜமாத் சார்பாக சஃபியா பெண்கள் கல்வியகம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த கல்லூரியில மாணவிகளுக்கு நிறைய மார்க்க சட்டங்கள், இலக்கணங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நல்ல கைதேர்ந்த பேச்சாளர்களாக அந்த நல்ல பாடங்கள் நடத்தப்படுகிறது. எனவே இந்த சஃபியா மதரசாவினுடைய நுழைவுத் தேர்வு வரக்கூடிய 3/6/2026 அன்று நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது. கல்லூரி திறப்பு தேதி 8/6/2026 அன்றைக்கு கல்லூரி திறக்கப்படுகிறது. எனவே இந்த கல்லூரியிலே சேர விரும்பக்கூடிய மாணவிகள், உங்களுடைய வீடுகளில் உள்ள பெண்களை இந்த மதரசாவுல பயிலக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். நீங்க சரியாக நுழைவுத் தேர்வு 3ஆம் தேதி நடைபெறுது. அந்த நுழைவுத் தேர்வு முடிஞ்சு 8ஆம் தேதி சரியாக மதரசா ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆலூரில் வைத்து ஒரு மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் முகமது ஒலி எம்ஏசி அவர்களும் மாநில தலைவர் அப்துல் கரீம் எம்ஏசி அவர்களும் உரை நிகழ்த்த உள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பொதுக்கூட்டத்திற்கு சென்று வர ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவிற்கு பொதுக்கூட்டம் ஆரம்பமாகும். இதுல மதரசா மாணவ மாணவிகளுடைய பல்சுவை நிகழ்ச்சிகளும் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய மாணவிகள் பட்டம் பெறக்கூடிய பட்டமளிப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறவிருக்கிறது. எனவே வரக்கூடிய சகோதரர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் அந்த பொதுக்கூட்டத்திலையும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.